ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். குலதெய்வம். குலதெய்வத்தை பௌர்ணமி நாளில் வழிபடும் பலன் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம். தெய்வங்களில் மிக வலிமை வாய்ந்த தெய்வமும் குலதெய்வமே ஆகும். குலதெய்வம் மட்டுமே எளிமையாக நாம் செய்யும் பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொண்டு அருள் தரும். குலதெய்வம் பெரும்பாலும் ஒரு சிறிய சிலை, கல் போன்றவைகளாகவே இருக்கும். ஆனால் அந்த தெய்வத்தின் சக்தி என்பது மிகவும் பெரியது. குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே யமன் கூட அந்த குலத்தின் ஒரு உயிரை எடுக்க முடியும். குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக உள்ளதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போய்விடும் என்பர். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி நாட்களில் விரதமிருந்து குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது வீட்டிலே வழிபடுவது என்பது 100% குலதெய்வ அருளை பெற்றுத்தரும். வரும் இந்த மாசி மாத பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்த பலனை தரும். இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதனால் நம் குலம் சிறக்கும், குடும்பம் மேன்மை பெறும். குலதெய்வமும் மனமகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதால் இத்தனை நாள் நாம் அடைந்த துன்பம் பிரச்சனை தீர்ந்து நம் குடும்பம் காக்கப்படும். ஒருவருக்கு குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லை என்றால் ஓமம் முதல் தீர்த்த யாத்திரை வரை சென்றாலும் அதற்கான பலன் குறைவே. எனவே குலதெய்வ பூஜையை மேற்கொண்டு குலதெய்வ அருள் பெற்று வாழ்வில் பௌர்ணமி முழு நிலவை போல பிரகாசிப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.